ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பும் குற்ற உணர்வும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். ஷேக்ஸ்பியரின் மேக்பெத் என்ற நாடகத்தில் லேடி மேக்பெத் ஒரு கொலையில் சம்பந்தமாய் இருக்கின்றார். பின்னதாக தன் கோட்டையில் இரவில் அலைந்து கொண்டே கைகளை கழுவுவது போல் தேய்த்து கொண்டும் தனக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றார். இது அவளுக்கு தினந்தோறும் இரவில் 1/4 மணி நேரம் நிகழ்ந்ததாக அரண்மனைவாசிகள் கண்டனர். அதே காட்சியில் அவள் இதோ இரத்தத்தின் வாடை, அரேபிய தேசத்து வாசனை திரவியங்கள் அனைத்தும் இந்த கரத்தை மன வீச செய்யாது என அழுது புலம்புகிறார். ஷேக்ஸ்பியர் லேடி மேக்பெத்தை தன் நோக்கத்தை நிறைவேற்ற எந்த காரியத்தையும் செய்ய துணிகர உள்ளம் கொண்ட பெண்ணாக இந்த நாடகத்தில் சித்தரித்துள்ளார். ஆனால் லேடி மேக்பெத் செய்த கொலையின் காரணமாக அவள் உள்ளத்தில் அவள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனச்சாட்சி அவளை உறுத்தி கொண்டே இருக்கின்றது. லேடி மேக்பெத் மட்டுமல்ல, நாம் அனைவரும் குற்ற உணர்வோடு இருக்கின்றோம். இந்த குற்ற உணர்வு பிரச்சனைக்கு தீர்வு என்ன? குற்ற உணர்வு நம் வாழ்வின் ஒரு பகுதியாகும். குற்ற உணர்வு நம் பாவத்தன்மையை காட்டுகின்றது. நாம் யார் என்பதையும் நாம் தவறு செய்யும் மானிடர் என்பதையும் குற்ற உணர்வு காட்டுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் மோசமாய் காணப்பட மாட்டோம். ஏனெனில் நம்மை விட மோசமான காரியங்களை செய்பவர்களை நாம் தினந்தோறும் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே உதாரணம் நமது இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆகும். வேதாகமம் நாம் நடக்க வேண்டிய உயர்ந்த தரத்தை நமக்கு போதிக்கின்றது. நாம் நம் பகைஞரை கூட நேசிக்க வேண்டும். இருதயத்தில் இச்சையான காரியங்களை கொண்டு இருக்கக்கூடாது. நம்மை நாமே முற்றிலும் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். தினந்தோறும் சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசுவை பற்றி மற்ற மக்கள் நாம் அறிய செய்ய வேண்டும். தேவன் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு பலனை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றார். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இவைகளை செய்யும் போது இயேசுவின் மூலமாகவும் அவரது சிலுவை தியாகத்தின் மூலமாகவும் நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் குற்ற உணர்வு நீங்கி மன்னிப்பை பெறலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.